ஹலோ, இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே இப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு டாபிக் சொல்லலான் இருக்கேன். இப்போ சோஷியல் மீடியா வந்த உடனே நம்ம சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி செல்ஃபோனை எடுத்துட்டோன்னா கீழே வைக்கவே நமக்கு மனசு வர மாட்டேங்குது, ரைட்டா? ஆனால் அது ஒரு 50% வந்து இட்ஸ் ஓகே, 50% நாட் ஓகே. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கணும். எவ்ரிடே ஒரு 1 hour மார்னிங்கு, ஒரு 1 hour ஈவினிங்கோ, அது மாதிரி ஏதான ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் செல்ஃபோன் பார்க்கலாம், தப்பில்லை. ஆனால் மீதி நேரத்தில் நம்மளுடைய ஓன் ஒர்க்கையும் பார்த்துக்கணும், ரைட்டா? எஸ்பெஷலி சில்ட்ரன் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கிறவங்க ஸ்கூல் ஒர்க்லேயும் அவங்களுடைய படிப்புலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரைட்டா? அண்டு சோஷியல் மீடியாவிலே ரொம்ப நல்லதும் இருக்குது. நிறைய நியூஸ் பார்க்க முடியும், என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அதே நேரத்தில் எஜுகேஷ்னல் வேல்யூ நிறைய இருக்குது, ரைட்டா? சயின்ஸ் நிறைய கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நவடேஸ் நிறைய லாங்குவேஜும் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு, டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்கள் உடம்பையும் பிரெயினையும் கண்ணையும் காப்பாற்றிக்கோங்க, ரைட்டுங்களா?